இந்த சேலை நீ கோயம்புத்தூர்லயும் வாங்கல, சேலத்திலயும் வாங்கல. நீ எங்க வாங்கிட்டு வந்தன்னு எனக்கு தெரியும். இந்த சேலை எங்க தெரியுமா வாங்கின? நேரா இங்க இருந்து ஒகேனக்கல் போயிருப்பேன். ஒகேனக்கல் போனா சத்தம் போடாத தின்னுங்களே, என்னதான் அப்படி திங்கிறீங்க? நேரா இங்க இருந்து ஒகேனக்கல் போயிருப்பேன். ஒகேனக்கல் போய் பாரு, இந்த ஆடி மாசம் கண்டா ஆடி 18க்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லி தண்ணியில முழுகுறாங்களே, அது தண்ணியில முழுகி விட்டு கருப்பு கழிச்சிட்டு வர சேலை இதெல்லாம். நல்ல சேலை பாரு, அதுதான் தண்ணியில முழுகி பாரு, நூலெல்லாம் வந்து போச்சுதா. ஆமாம்மா, இந்த உலகம் இருக்காமல் அலைக்கடலோ அலைக்கடலிலே முதல் முதலாக ஓம் என்ற சொல் ஒன்று பிறந்தது. ஓம் என்ற ஒரு சொல் பிறந்தது. சரி, அந்த ஓம் என்ற சத்தத்தால் இந்த உமா பார்வதி நான் பிறந்தேன். ஓம் என்ற சொல்லால பிறந்தீங்க. எனக்கு 3 பெயர். 3 பேரு. எப்படி 3 பிறவி? எப்படி எப்படி? உமா பார்வதி, ஈஸ்வரி, ஈஸ்வரி, எப்படி ஈஸ்வரி, சக்தி. சக்தி. ஆமா, 3 பிறவி. ஆமா, சரி. நான் 3 பிறவியா இருந்தாலும் ஏன் 3 பிறவி எடுத்து இன்று நேரம் போதும். ஆமா, எப்படி? ஆமாங்க. இருந்தாலும் என் கணவர் யாரு? அவ பெயர் என்ன? சரி அம்மா, அம்மா தங்க தாலியே என் கழுத்தில் கட்டணேன். சரி, என் கணவர் யார் தெரியுமா? யாராயா? சோடு பொம்பளை சாய்க்கிற அந்த மகராசன் ஆறு பூசாரிப்பா என்ன சாய்க்க முடியாதா? வந்து என் பிள்ளை கூட்ட என்ன சாய்க்க முடியாது. அவரு சாச்சிதான் பாவம் கால் வழியோட உட்காந்துட்டு இருக்கிற கம்முன்னு தான் வாழ. அவருக்கிட்ட ஏன் பூச்சாரிக்கிட்ட ஏன் போற? அவரெல்லாம் கங்கான கட்டிக்கிற அப்படி இல்லைன்னா ஒரே செகண்ட்ல உன்ன சாச்சி விடுவா. அப்படி இப்ப அவரெல்லாம் கோயில் நோம்பி முடிஞ்சா போதுன்னு இருக்கிற அப்படி. ஆமா, எப்ப பூச்சாரிப்பா அப்பயுமே தப்பு இல்ல. அப்புறம் வேலையை முடிச்சுட்டு 5 எண்ணெய் வச்சு தலைக்கு தண்ணி ஊத்திக்கலாம். அம்மா, என் கணவர் யாரு? என் கணவர் தான் யானை முதல் எறும்பு வரை உயிர் உள்ள ஜீவன்களுக்கு படையல் இருக்கக்கூடிய சிவபெருமான். சிவபெருமானா? ஆமாடி. உங்களுடைய கணவரா? அப்படி அவரை திருமணம் செய்து உனக்கு என்ற குழந்தைகள்? அழகான ஒரு பிள்ளை. சரி, ஆணை போல் ஒரு பிள்ளை. அழகானவன் யாரு? ஆன போல அழகாயிருப்பவன் முருகன். முருகன். ஆணை முருகன் கொண்டவன் விநாயகர். ரெண்டுமே உங்க பசங்களா? அருமையான பிள்ளைங்க ஐயா. பிள்ளைங்கன்னு பார்த்தா உங்களை மாதிரி தான் பிள்ளைங்க வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் பையன் முருகன், அந்த பழனி மலை இருக்கிற அப்படியா? ஆனா பழனி மலை மாமா, உன் பையனை பாக்குறதுக்கு பழனி மலைக்கு நாங்க 1 லட்சம் சோப்புல போட்டுட்டு மேல படி ஏறி பையனை பார்த்தா போதும். கீழே வரும்போது பூரா மொட்டையாத்தான், தலையில ஒரே ஈர்ப்பேன்னு கூட விடுறதில்ல. அது முத பையன். அவ்வளவு காஜி சம்பாதிக்கிறானே, ஏன் ஒரு சட்டி ஒண்ணு வாங்கி போட கூட எப்ப பார்த்தாலும் கோமன் அடிட்டு நிக்கிறானே. அதெல்லாம் அவதாரம். அவங்க ஒரு அவதாரம். சரி, என் கணவரை சந்திக்க வேண்டும். புறப்படு, உடனே போய் பாரு. ஓடு, என் கணவரை கண்டுபிடிச்சு எங்க இருக்கிறபடியா தெரியலையே. ஓட்டர் கடையில் இருக்கிறபடியா, கந்து கடையில் இருக்கிறபடியா? இந்நேரத்துக்கு நான் எங்க நாயை போய் தொலைவிட்டோம், போய் தொலைகிட்டு. இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு மதிப்பு மரியாதை என்பது கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு வேண்டும். உண்மைதான். ஆனா உங்களுக்கு சொல்ற வயசு சரி, ஆனா எங்களுக்கு இல்லை. ஆமா, ஏன்னா எல்லாரும் மூத்தவர்கள், எல்லாரும் மொத்தவர்களா இருக்கிறாங்க. ஆமா, இருந்தாலும் நீங்க அமைதியா இருந்தாதான் சரி. அதாவது கதையா இருந்தாலும் அத முற்றிலும் ஏற்கணும். உண்மைதான். ஒரு நாடகத்துக்கு ஒரு பிரம்மம். ஆமா, அப்படின்னா சரி, பிரம்மன்னா நம்ம உடலுக்கு ஒரு உயிர் தான். ஆமா, அதே போலதான் ஒரு சொல்லுக்கோசரம் எல்லா நாடக கலைஞர்களும் ஆமா ஒரு சொல்லுக்கோசரம் தான் விடிய முழுவதும் ஆடுவது. கண்டிப்பா. கர்ணன் சண்டை. ஆமா, எதற்காக ஆடுறோம்? எதுக்கு? 17வது நாள் சண்டை கர்ணனை கொல்லணும். ஆமா, ஒரே சொல்லுதானே. அது ஒரு சொல்லுக்கு விடிமுழுது ஆடுறோம். சரி, இருந்தாலும் மதிப்புக்கு மரியாதை உரிய ஆணாக பிறந்த அப்பமார்கள், சரி, பெண்ணாக பிறந்த தாய்மார்கள், சிறியோர் பெருபடி அவற்று பெறும் அமைதியாக காட்சியளிக்கிறார்கள். சரி, நமது நாடகம் குழுவின் சார்பாக அருகபோல் வேறொன்று மூங்கல் வாழ்தல்கள் வச்சு கூட்டம் அணையாமல் கொண்டு போகாமல் எந்த முகமானாலும் தங்க முகத்தோடு அம்மன் அருள் பெற்று இன்று போல் என்றும் நீண்ட அருள் பெற்று இந்த மண்ணுலகிலே 16 செல்வங்களையும் பெற்று அதாவது மழை போல வர கஷ்டங்கள் பனி போல விலகி அதாவது துன்பத்தினால் விலகி இன்பத்தை பெற வேண்டும் என்று அம்மனை வேண்டுகிறோம். ராமா உனக்கு அம்மா அம்மம்மா இருந்தாலும் என் கணவரை சந்திக்க வேண்டும். ஆமா, புறப்பட்டு போவோம். யார் எங்கே? வாருங்கள் கொடைசாமி. ஓடா மடையா சாமி, நான் இப்ப புதையில வந்திருக்கிறோம். ஏன் சாமி, என்ன முள்ளு போதிலையா? இல்ல, நினைப்பெடுத்தா போடுறது என் மேல. ஐயோ சாமி, போடுறதாக உடம்பு இப்படி ஆகி போச்சு. நினைப்பெடுத்தா போடுறதா? நான் அதுக்கு தான் கூத்து முடிஞ்சு காலையில் டெம்போ
பிராணபதி அண்ணா கேன கூதி பிராணபதி பிராணபதி சாமி மன்னா பெண்ணே பார்வதா சுவாமி என்ன ஒன்றபடி பொறுப்பாடுகளுக்கு ஓஹோ உன் மனைவியாக விட்ட உமா பார்வதி மன்னிக்கு மன்னிக்கு வச்சு பொங்கும் மன்னர் என்று சொல்லக்கூடிய சரிதான் அநேக விதமான மனது போய் வந்து பன்னீரால் கலந்து உங்களுடைய பாதங்களை என் பட்டாடினால் துடைத்து காலை மாலை தவறாமல் கணவரே கண் கண்ட தெய்வம் என்று உனது தேவியாகிய உமா பார்வது நான் பத்தனம் செய்தேன் மன்னா. பெண்ணே பார்வதா கற்புடைய மாதர்கள் கணவனே தெய்வம் என்று காலையிலையும் மாலையிலையும் பூஜிப்பது வழக்கம். ஆண்டவன் பாதத்தை அச்சுத்தபடியார் பார்வதா ஓஹோ எந்த திருப்பாதம் மாலை பெண்ணே பார்வதா இதன் பாதத்தை பணிந்தபடியா என்றைக்கும் சுகத்தோடு வாழ வேண்டும், என்னங்க என்றும் நலமோடு வாழ வேண்டும். நலமோடு வாழ வேண்டும் என்று ஓஹோ மனைவியான பக்த மகேஸ்வரியே ஓஹோ ஆசீர்வாதம் செய்கிறாய். நாதா பெண்ணே உன்னுடைய ஆசீர்வாதம் அனைத்து மக்களுக்கும் போய் சேர்க்கும். சரிதான் மன்னா பெண்ணே இருந்தாலும் நான் அரமனையில் இங்கே இருக்கும் போது ஓஹோ அருகாமலே எத்தனையோ ஜாதிமார்களும் இருக்கிறார்கள். ஆமா ஆமா ஆனா அதில் விட்டு வரவழைக்காமல் உன் அருகாமல் இருக்கக்கூடிய நந்தி வளர்த்து விட்டு அதாவது மாப்பார்கள் அழைத்து வாருங்கள் என்று என்னை அழைத்திருக்கிறாய். ஓ இந்த நேரத்துக்கு யாது விஷயம் எதனால அழைத்தேன்? பெண்ணே பார்வதா சாமி நான் அழைத்த விசேடங்களை சொல்கிறேன், கொஞ்சம் கேளு. சித்தருக்கும் பத்தருக்கும்
ஆனால் பெண்ணே பார்வதா, அதிகாலையில் எழுந்த உடனே என்னை கோரி அவன் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு மரம் அளிக்கும் இந்த ஜீவன்களுக்கெல்லாம் படிகளுக்கு வேலை அல்லவா என்னுடைய வேலை. அதனால் என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லாத போயிருக்கிறேன். அதனால சொல்லிட்டு போலாங்கிறதுக்காகவேதான் நான் அழைத்தேன். அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை என்றால் ஆமா, நம்மளை பார்த்துதான் உலக மக்கள் வாழ வேண்டும். சீசனும் குருவனே சீரிய பகையானால் இருப்பதை விட இறப்பதே மேலாம். சீசன் என்றால் அதாவது பொண்டாட்டி, குரு என்றால் தன் புருஷம். இருவர்களுக்குள்ள பிரச்சனை வாழ்ந்து என்ன புண்ணியம். அதனால்தான் எழுதி வச்சா சீசனும் குருவமே சீரிய பகையானால் இருப்பதை விட இறப்பதே மேலு. அதனால் எப்போதும் இந்த கையிலங்கிரியில் சுகத்தோடு நாம வாழ்ந்திருக்கிறோம். அதனாலே நாம சொல்லாத போறதில்லை, சொல்லாத போவதில்லை. ஆமா, அதாவது என்னைக்குமே கலியுகம் பிறந்தாலும் கணவருடைய பேச்சை மீறுவதற்கு பெண்களுக்கு இதுதான் நிலைன்னு இன்னொரு கொஞ்ச நேரத்துல தெரியும். அதுக்கோசரம் நாங்க செஞ்சுட்டு ஆகணும். எப்படி கணவனை எந்த கணவனும் தலைவர் ஆபத்தா இருந்தாலும் தான் புருஷன் மேற்கு நேரக்கூடாதான். ஆனா இருந்தாலும் இப்ப சற்று நேரத்துல எங்களை பத்தி நீங்க தெரிஞ்சு போவீங்க. எப்படி அதுக்காக பெண்ணு அதாவது படியறக்க போவதென்றால் ஆமா நீ போய் வாருங்க. இததானே எதிர்பார்த்தேன். நான் போயிட்டு வரட்டுமா? போய் வாருங்க. நான் போகாத ஏங்கம்மா பெண்ணே பார்வதா, என்ன விட்டு விட்டு இருக்கிற? பாருங்கள் என் மனதில் ஒரு சந்தேகம். என்ன? ஆமாங்க பெண்ணே, என்ன சந்தேகமா? ஆமா, ஆண்களின் மனதிலே 1000 சந்தேகம் இருந்தாலும் ஆபத்து இல்லை. ஒரு பெண்ணின் மனதில் ஒரு சிறிய சந்தேகம் ஏற்பட்டால் அது பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். சரி, அதனால மனதிலே உள்ள சந்தேகம் என்ன சொல்லு, நான் தீர்த்து வச்சுட்டு போறேன். இன்று கேட்கலாம், நாளை கேட்கலாம். ஆனா கேட்டா கணவர் கோபப்படுவாரா என்று என் மனதிலே ஒரு சந்தேகம். அதனால உன்னிடத்தில் கேட்பதற்கு அனுமதி வேண்டும். பெண்ணு கேளும், சந்தேகம் தானே தீர்த்து வைக்கிறேன். எனக்கும் சந்தேகம் தான், நீங்க இருக்கிறவங்களுக்கும் சந்தேகம் தான். சரி, இருந்தாலும் என் சந்தேகத்தை தீர்த்து விட்டு நீ படியலுக்கு போய் வரலாமே. கேளு. உலகத்தில் முதல் தெய்வம் இந்த உலகத்திலே அதாவது நான் தான் முதல் தெய்வம், நீதான் முதல் தெய்வம். அப்படி என்று உலகத்தில் அத்தனை தெய்வமும் நான் தான் முதல் தெய்வம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முதல் தெய்வம் என்கிறார். என் கடவுள் முதல் தெய்வம், உன் கடவுள் முதல் தெய்வம் என்கிறார். அப்படி என்றால் இந்த உலகத்து யார்தான் முதல் தெய்வம்? ஓடி பைத்தியக்காரி, ஓடி பைத்தியக்காரி, என்ன கேட்ட? உலகத்தில் முதல் தெய்வம் யார் என்பது என் உடலிலே சரிபாதி உனக்கு கொடுத்தோம். இந்த உலகத்தில் முதல் தெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்காத இருக்கிற பாரு, அதுதான் உன்னுடைய பைத்தியக்காரத்தனம். பெண்ணே, ஏங்க உங்களுக்கு முதல் தெய்வம் யாரும் தெரியுமா? இப்ப நான் கேட்டது என்ன தப்பு? என்னப்படி பைத்தியக்காரிக்கிறாங்களே? கேளு. அரிய உலகத்தில் முதல் தெய்வம் யானை முதல்
எறும்பு வரை 84 லட்சம் சீமவேதங்களுக்கு சரி. படியளப்பது அன்றி கேட்டவருக்கு வடம் கொடுப்பது நான். உலகத்தில் முதற்கடவுள் நானே. கேட்ட வரம் கொடுப்பது நான். படியளப்பது எனது. படியளப்பது உன்னுடைய வேலை. அதனால உலகத்தில் முதற்கடவுள் நானே. மக்களுக்கு படியல ஆமா, பசியோட வாடுவார்கள். ஒரு விஷயம் தெரியுமா? என்ன பெண்ணே, சைலன். நான் பாடினால் உலகமே பாடும், நான் அசைந்தால் உலகமே அசையும். ஏங்க, நான் ஆட தொடங்கினால் தானா ஆடும். என்ன பண்ணே கோமாளி அப்படி இருக்க உனக்கு என்ன சந்தேகம்? நானே தான் உலகத்தில் முதல் நீயே. ஆமா. என்ன சந்திரன் சூரியன் இங்க பாரு பைத்தியக்காரி. சந்திரன் நீ இடதுபுறம், சூரியனோ என் வலதுபுறம். அப்படி என்றால் நானே தான். 2 கண்ணும் நானே தான். ஓ, நீ 2 கண்ணும் சந்திரன் சூரியன். ஆமா. வேற என்ன? அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயம், இந்த பெண் என்று சொல்லக்கூடிய இந்த பூமாதேவி, இது 2ம் யாரு? அடி அண்டமும் நானே பெண்ணு, பிண்டமும் நீயே. அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயம் ஆனே, இந்த பிண்டம் என்று சொல்லக்கூடிய பூமி நீ. சந்தேகம் நீங்க போச்சா? நல்லா கேளுங்க மகாஜனமே. உலகத்தில் முதல் தெய்வம் கணவரே. அண்ட என்று சொல்லக்கூடிய ஆகாயம் அவரே. அதுல வசித்து வரக்கூடிய சந்திரனும் அவரேவா, சூரியனும் அவரேவா. இந்த பூமாதேவி மட்டும்தான். அதான் பலமணி சொல்லுவாங்க. இருந்து ஆக்கப்பட்ட எந்திரக்கறிக்கு இறந்த மணி கொஞ்சம் இருந்துச்சான். இறந்த மணியை அரைச்சு போட்டு தும்பரை கிரிக்குன்னு. அங்க நடி நாய அடிக்கடிக்கு பயிற்சி முடிக்கணும். அப்படி உண்மை என்று என என்று உலகத்தில் ஒரு தெய்வம் இல்லை. தன் காலை தானே தொட்டு கும்பிட்டா அவருக்கு பெயர் ஒண்ணு உண்டு தெரியுமா? என்ன? அவருக்கு பெயர் தான் தர்க்கன். தன் காலை தானே கும்பிட்டால் அவனுக்கு பெயர் தர்க்கன். ஆமா, தற்பெருமை உடையவன். ஆமா, தன் கால ஒரு கால விழுந்தாதான் அடுத்தவன் அவராசனா இருக்கணும். இப்ப சராசரி என்ன ஆசீர்வாதம் செய்யற உன் காலில் நான் விழுகிறேன். சுகத்தோடு வாழு. இப்படி வாழ்த்துவதற்கு ஒரு ஆள் வேண்டும் அல்லவா? ஆமா, அது எல்லாமே பத்தி பேசுகிறாயே. ஓஹோ பெண்ணே, அப்ப சுருக்கமாக சொன்னா உன்னோட வேற முதல் தெய்வம் இந்த உலகத்தில் வேற யாரும் இல்லை. இல்லை. அப்படி இருந்துட்டா இருக்கவும் முடியாது, இருக்கவன் கூடாது. அப்படி இருந்துட்டால் இல்லை, இருக்கிறார். இருந்தால் சொல்லு. அப்படி நீ தெரிய வேண்டும், நான் அறிவிக்க வேண்டும். சொல்லு. அப்படித்தானே சொல்றி. நல்ல நன்றா. யார் அந்த தெய்வம்? அப்பேற்பட்ட தெய்வம் இந்த ஒண்ணு போட்டுருவோம். சீக்கிரம் சொல்றீங்க, பவுட்டு மேல அடிச்சு போடுவோம். உலகத்தில் முதல் தெய்வம் நன்றா. என்ன சொன்ன? நன்றாச்சு. சைலன் தங்கம் அம்மை மயிலு. ஆனா இந்த உலகத்துல உனக்கு படி அளக்க மட்டும்தான் தெரியும். எங்க அண்ணன் கண்ணன் எங்க இருந்து யாராண்டு முத்தி தூணில் இருப்பார், துரும்பல் இருப்பார். கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கும் யாராவது கல்லுக்குள்ள இருக்கிற தேரை பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்தா சொல்லுங்க பாக்கலாம். இல்லை, அதை உடைச்சால் மட்டுமே தெரியும். வைரப்பாறையில் ஒரு சந்து இருக்காது, உள்ள இருக்கும். ஆமா, வைரப்பாறையில ஒரு சந்து இருக்காது, ஆனா அதுக்குள்ள தேரை இருக்கும். ஆமா, அது உயிர் வாழ்வது எப்படி? அது நீ படியும்.
அந்த தேரைக்கும் தன் அங்கத்தில் இருக்கும் தன் சிசுவுக்கும் கருத்து நான் வணங்கக்கூடிய எங்க அண்ணன் கண்ணன் தான் முதல் தெய்வம். நீ எப்படி முதல் தெய்வம் ஆக முடியும்? என்ன நான் கூட என்னவே நினைச்சேன். கல்லுக்குள் தேரைக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவுக்கும் படியலுக்கும் கருணார் கடல் பார்க்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும், படைக்கவும் தெரியும். முத்தொழிலுக்கு அதிபதி அண்ணன் கோபால கண்ணன் ஸ்ரீமந்த நாராயணன். பெண்ணே பார்வதா மன்னால் பிராணபதி. இது வரைக்கும் எனக்கு தெரியாத போச்சே. அது உனக்கு தெரியாத சொன்னா தானே உனக்கு தெரியும். என்ன உங்க அண்ணன் ஸ்ரீமந்த நாராயணன் எங்க அப்பா மட்டும் பெருமை வச்சு நான் சொன்னா ஏன் நம்ம ஓடி ஏனகும் யார பார்த்து சொன்ன? என்ன அவன் யாரு? எங்க அண்ணன் எப்பேற்பட்டவன்? கண்ணன் அயோக்கியன், மாயவன், திருட்டு பையன், மாடு ஓட்டி மறைய அயோக்கிய பையன. அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? என்ன சொல்றேன் கேளு. ஒப்பனான் கம்சனவன் கொள்வான் என்று எண்ணி ஒப்பனான் கம்சனவன் கொள்வான் என்று எண்ணி அச்சமுட பயந்தோடி ஆயப்பாடிய ஒன்று அரிய உரிய அறிவென்னை உண்டான் என்ன எங்க புண்ணியரே முன்னாள் பிராணபதி என்ன என்னங்க கால நோக்கிறதா? நல்லா தான் இருக்குது. எந்திரி மேல கைய நோக்கிறதா? எங்க உள்ளம் நோக்கிறதா? ஒப்பனான் கம்சனா பாரு மக்க படியோட படியலாம் மக்க பசியோடு இருக்கிறார்கள். படியறக்க போகும் நேரம் யாருகிட்ட பேசிட்டு வாங்க. ஒப்பனான் கம்சனவன் கொள்வான் என்று அச்சமிட பயந்தோடி ஆயர்பாடியில ஒன்றி உரியில ஏறி அன்னை சொன்னான். முரளால கட்டுப்பட்ட அதாவது மத்தா